ஒரே ஒரு வசனம் தான். Hebrew verse 6 verse 18. எபிரேயர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 18ஆவது வசனம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 6:18. Hebrews 8:16. அங்கு வசனம் என்ன சொல்கிறது? What does the word say? அங்கு தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற நம்பிக்கையை பற்றிக் கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால் தேவன் ஆறுதல் உண்டாகும்படி எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். That by 2 immutable things in which it is impossible for God to lie, we might have strong consolation who have fled for refuge to lay hold of the hope set before us. எபிரேயர் 6:18 சொல்கிறது, 2 மாறாத விஷயங்களை உனக்கு நான் தருவேன். The Bible says in Hebrews that there's 2 immutable things that have been set before you. 2 மாறாத காரியத்தை இந்த ராத்திரி வேளை வந்திருக்கிற உங்களுக்கு நான் செய்வேன். 2 unchangeable immutable things set before you. ஒன்று உங்களுடைய வாழ்க்கையில இன்னர் ஹீலிங், உடல் உறுப்புகள் எல்லாம் புதிதாக மாறும். The first thing is inner healing. Your organs, everything is healed. உள்ளே இருக்கிற the organs சரியா இருந்தா தான் பாடி வெளியே நல்லா இருக்கும். If all your organs are functioning well, then your life body will be well. அதே போல தான் உள்ளே இருக்கிற மனசு, ஆத்மா, things, thoughts சரியா இருந்தா தான் வெளியே நீங்க சாட்சியா இருக்கும். And similarly, if your thoughts, your mind, everything inside of you is functioning well, then you will be well. இந்த பரிசுத்த வேதத்தின் வழியாக இயேசு இந்த இரவு உங்களோடு பேசுகிறார். This holy word is talking to you right now. அது என்ன? உனக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை நான் தருவேன். It is saying that he will bless you with worldly blessing. மறுமைக்குரிய நித்திய ஜீவனை நான் தருவேன். And I will also give you eternity blessing. பேதுரு கேட்டார். Peter asked, எல்லாத்தையும் நாங்க விட்டுட்டு வந்திருக்கோம். we have left everything. நாங்கள் போட்டை விட்டோம், படகை விட்டோம், மீன் பிடிக்கிற தொழிலை விட்டோம், மார்க்கெட்டிங் விட்டோம். எங்களுக்கு என்ன கிடைக்கும்? We left our work, we left our business, we left everything. What would we get? இயேசு சொன்னார். Jesus said, இம்மையிலே 100 அத்தனையாக உங்களுக்கு in this life you will have 100. அடுத்ததாக மறுமையிலே என்னோடு கூட உங்களுக்கு சிங்காசனத்தை கொடுப்பேன். And in eternity I will give you throne. கைகளை தட்டி கர்த்தரை Let's put our ஸ்தோத்திரிப்போம். hands together and receive it. எந்த தலைவன் இப்படி சொல்ல முடியும்? Which leader will say like எந்த that? மனுஷன் இப்படி சொல்ல முடியும்? Which man will say like this? தலைவரா இருக்கும் என்ன செய்வாங்க? What the leaders would do? நான் இங்க உட்கார்ந்து இருக்கிறேன். I'm seated here. எனக்கு கீழே போய் உட்காரு. You go and sit down there. நான் சொல்லுகிறதை செய். Whatever I tell you do. இதுதான் உலகத்து தலைவன். This is the leaders in the world. என் அப்பன் இயேசு அப்படி அல்ல. But Jesus, our God, is not like that. நானும் சிங்காசனத்தில் இருப்பேன். He says, நீங்களும் சிங்காசனத்தில் He இருப்பீர்கள். says, I am in the throne. You too will be on the throne. நான் ஜனங்களை நியாயம் தீர்ப்பேன். என்னோடு கூட நீங்களும் நியாயம் தீர்ப்பீர்கள். I will judge the people. You too will judge the people. That's what I say. மத்தேயு 19ஆம் அதிகாரம் கடைசி 5 வசனங்களை வாசிங்க. You can read this in Matthew chapter 19, the last 5 words. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. இந்த உலகத்துக்கு அடுத்த ஒரு வாழ்க்கை இருக்கிறது. There is a life after this worldly life. எனக்கு அருமையானவர்களே, இந்த உலகத்தோடு நீங்கள் முடித்து விட்டீர்கள் என்று நினைக்காதீர்கள். You shouldn't think that this life is over after this world. இந்த உலகம் ஒரு நாடக மேடை. This world is just a stage. நீங்க எப்படி நடக்கிறீர்களோ அதை வைத்து தான் மோட்சமா நரகமாய் How we தீர்மானிக்கப்படுகிறது. leave this world, that's where the decision happens, where we're going to end up. அதனால்தான் ஆண்டவர் சொல்கிறார், 2 மாறாத நன்மைகளை. That's why the Bible says there's 2 immutable ஒன்று things. பூமிக்குரிய நன்மை, இன்னொன்று மறுமைக்குரிய. One, the worldly thing. One is the heavenly thing. One, the inner healing, உள்ளான மனுஷனை மாறுதல், வெளிப்புறமான மனுஷியும் மாறுதல். One, the inner healing. Another one, the external. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள். In English, there's a parable. Amen. Tell me who your friends. உன் நண்பர்களை பற்றி நீ எனக்கு சொல்லு. Tell me your friends. நான் உனக்கு சொல்கிறேன், நீ எப்படிப்பட்ட தன்மை உள்ளவன் என்று நான் கண்டுபிடித்து விடுவேன். Tell me about your friends and I will tell you who you are. ஹalleluya. Hallelujah. இன்னைக்கு என்ன பார்க்கிறோம்? What we see today. நீங்க மனிதனுடைய இயல்பை பாருங்க. You look at a man. ஒரே காரியத்தை திரும்ப திரும்ப பார்த்து கொண்டே இருந்தால் அதை போலவே மாற வேண்டும் என்று When we நினைக்கிறேன். continuously look at something continuously, we will become like that. சில சினிமா ஹீரோக்களை பார்க்கிறார்கள். Some have cinema heroes. அவர்களை மாதிரியே ஹேர் ஸ்டைலை மாத்திக்கிறாங்க. Their hairstyle becomes like that. கொஞ்ச வருஷத்துக்கு முன்பு இந்த மலேசியாவுக்கு வந்திருந்தேன். Certain years ago, Pastor came to Malaysia. இப்பொழுது நான் அதிகமாக இப்படிப்பட்ட மக்களை பார்க்க முடியவில்லை. Now I don't see people like that. என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். The Lord heard my voice. ஆண்டவருக்கு கோடி ஸ்தோத்திரம். Oh, thank my God. குறிப்பாக அந்த நேரத்தில் தமிழ் இளைஞர்களை பார்த்து நான் அழுவேன்.
I cry looking at the young people. அவங்க என்ன செய்வாங்க, லேடிஸ் போல காதுல ஒரு கடுக்கன் போட்டுக் And கொள்வாங்க. they will have earrings in their ears. அதுல மாத்திரம் பாத்தீங்கன்னா இந்த தலையில ரைட் சைடு ஒண்ணும் இருக்காது, லெஃப்ட் சைடு ஒண்ணும் இருக்காது. And when you see the right side, they won't have anything, sort of left side also nothing. ஆனா நடுவுல மட்டும் இந்த கோழிக்கு ரெக்க முளைச்சிருக்கிற மாதிரி முடிச்சு முடிய நீட்டி விட்டுருப்பாங்க. But in the middle they will have spikes. அதுல கூட ஒரு கலர் அடிச்சிருப்பாங்க. And they will have colors. ஆமா, அந்த கலருக்கு தக்க அந்த குரூப். The color will be according to the group. அந்த குரூப்போட சேர்ந்தே சர்ச்சுக்கு வருவாங்க. With that group they will come to church. அது ஹalleluya என்று சொல்லும்போது நம்மள மாதிரி இப்படி ஹalleluya எப்படி ஆட்ட மாட்டாங்க. When they say hallelujah, they cannot shake their head like this. ஹalleluya என்று கோழி ஆட்டுறது போல. They will do like this, like the chicken. என்ன அழகா ஒண்ணு அப்படியே ஆண் பிள்ளையா படைச்சிருக்கிற ஆம்பளை சிங்கம் மாதிரி நடக்கணும். The Lord has made you a beautiful man, a handsome man. Be like that. நான் பெண் பிள்ளைகளை பத்தி சொல்ல விருப்பப்படல. I don't want to talk about the girls here. ஆமா, நீங்க எல்லாம் ரொம்ப தங்கமானவங்க. All of you are beautiful, good girls. ரோட்ல போய் பாருங்க. You go and see outside. அது புடுரையான ஒரு இடம் இருக்கு. The Puduraya, there's a place. அங்க போய் பாருங்க. You go there and see. இங்க ஒரு பஸ் ஸ்டேஷன் இருக்கு. There's a bus station here too. அது பேர் லக்கின்னு நினைக்கிறேன். Lucky bus station, correct. ஆமா, அங்கெல்லாம் ஆண்டவர் ராத்திரி முழுக்க நிக்க வச்சிருக்கிறார். The Lord has allowed pastor to stand there nights. சூட்கேஸை வச்சுக்கிட்டு கூப்பிட்டு போக வேண்டிய வராம அல்லேலூயா தோத்திரம் 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 ஜெபிச்சுக்கிட்டே கிடந்த In a மனுஷன். suitcase he was waiting because the guy who was supposed to come and pick him did not come. புடுரையால உட்கார்ந்து இருந்தேன். He was sitting in the Puduraya as well. அங்க பாத்தீங்கன்னா சூட்கேஸை வச்சு நின்னுட்டு அல்லேலூயா அல்லேலூயா சொல்லிட்டே இருந்தேன். While he holding his luggage and saying hallelujah, திடீர்னு ஒருத்தர் வந்து அப்படி கூப்பிடுறாங்க. suddenly one person came and signaled him to come. நான் திரும்பி பார்க்காம ஓடிப்பேன். ஒரு பாலே போலீஸ் ஸ்டேஷன் இருந்துச்சு, கவுண்டர். போலீஸ் கவுண்டர்ல போய் நின்னுட்டு The pastor quickly went to the police, Patwan police. அவங்க பாருங்க அப்படிங்கிறாங்க. The signal came. ஐயோ, அன்னைக்கு ஜெபத்தை போட்டேன். That day he started to pray. நல்ல வேளை அந்த பேர் நம்பர் பாஸ்டர் அந்த ஸ்பைக் சீசன் முடிஞ்சு போச்சு. Thank you that the spike season is over. ஆமா, கையில தட்டுங்கடா. ரொம்ப குறைஞ்சிருச்சுல. இப்ப நாங்க எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப குறைஞ்சிருச்சு ஸ்பைக் இல்ல. Now the spike is reduced. ஆமா, இப்போ இன்னொரு சீசன் வந்திருக்கு. There's another season now. மேல பூரா ஒண்ணும் இல்லாம நம்ம பாஸ்டர் ஜோசப் மாதிரி மொட்டை எடுத்துறோம். Now they are clean shaven like Pastor Joseph. தாடிய நீளமா வளர்க்கணும். Now the beard grows. நான் பார்க்கிறேன், ஒருத்தரை பார்த்தேன். Pastor saw someone. அவரை கூப்பிட்டேன். The pastor called him. உன் ஒய்ஃப் எங்கன்னு கேட்டேன். Yes, your wife. எதுக்கு கேக்குறீங்க? Why are you asking? இவ்வளவு பெரிய தாடியை வச்சுக்கிட்டு நாரிக்கிட்டு நிக்கிறேன், உங்களை குடும்பம் நடத்துறாளே, அதுக்காக அவளுக்கு ஒரு நன்றி சொல்லணும். I want to thank your wife that she's able to have a family with you. நான் ஒரு சிரிப்புக்காக சொல்றேன். I'm telling you for joke. ஆண்டவர் தேவ சாயலா படைச்சார். The Lord made us in His image. அழகா படைச்சார். Beautiful. அழகான சிந்தனையை கொடுத்தார். He gave beautiful mind. நீ ஏன் சினிமாக்காரனையும் பொலிட்டிஷியனையும் பார்த்துக்கிட்டு இருக்க? Why are you looking at cinema heroes and also நீங்கள் politicians? பார்க்க வேண்டிய ஒருவர் இங்கே இருக்கிறார். There's a person வேதத்தில் He's இருக்கிறார். in the Bible. இந்த இயேசுவை பாருங்கள். Look at Jesus. 33 வயசு. 33 years old. A handsome guy. அழகானவர். அப்படியே சும்மா தலன்னு தங்கம் போல இருப்பாரு. He was just so beautiful. ஆமா, அந்த முதல் யோவான் 4ல போய் தாகத்துக்கு தானே கேட்கிறாரு. In John chapter 4 he goes and say, give me something to drink. கொஞ்ச நேரம் அந்த சமாரியஸ்க்கு கூட டெம்ப்டேஷன் வந்திருக்கும். Samaria is the lady, Samaritan woman. அஞ்சு பேரை போட்டாச்சு. There's already 5 people. காலி பண்ணியாச்சு. Already tried the 5 husbands. பரவாயில்ல, ஒரு ஏழாவது ஒரு ஆள் நல்லா சிக்கியிருக்கிறாரு. Now the 7th one has come. Probably she have thought. இயேசு அப்படி என்ன செஞ்சாரு தெரியுமா? You know what Jesus did? இயேசு என்ன செஞ்சாரு You தெரியுமா? know what Jesus did? போய் உன் புருஷனை கூட்டு வா. Go and bring your husband. That's போய் what. உன்னுடைய கணவரை அழைத்து கொண்டு வா. Go bring your husband. நான் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பேன். I'm going to give you living waters. இதை விட பைபிள்ல ஒரு வசனம் ரொம்ப எனக்கு பிடிச்ச வசனம் இருக்கு. There's another verse in the Bible. நான் பரிசுத்தம் எவ்வளவு உண்மை என்பதற்காக நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். I'm saying this to show you how important holiness is. இந்த ஆபிரகாம் என்கிற ஒரு பெரிய பணக்காரன் எலியேசர்னு ஒருத்தர் இருந்தார். There was Eliezer, worker for Abraham. சின்சியர் ஒர்க்கர். He was a very sincere guy. எனக்கு என்ன, ஆபிரகாமுக்கு ஏற்கனவே வயசு. Abraham was already old. இவரும் ஓல்டு தான். Eliezer was also old. கோல்டோட போறாரு. Old and old coming together. இல்ல, கோல்டோட போறாரு. Old was going with gold. எதுக்கு தெரியுமா? You know why? ஈசாக்கு என்கிற ஆபிரகாமின் மகனுக்கு பெண்
பெண் பார்க்க. to find a bride for Isaac, Abraham's son. எனக்கு அந்த காலத்துல இந்த எலியேசருக்கு பயம் இருந்தது. I think Eliezer would have நான் ஏதாவது தவறு செய்தால் பூமியிலே கடவுள் என்னை அடித்து போட்டு விடுவார். If I do something mistake, the Lord will strike me. என்னுடைய எஜமானருடைய மகனுக்கு நான் பெண் பார்க்க வந்திருக்கிறேன். நான் ஒரு ஆவிக்குரிய தகப்பன், எனவே நான் சாட்சியாய் நடக்க வேண்டும் என்று எலியேசர் நடந்தார். Eliezer was so careful in the action that he was finding a bride for Isaac. He said, the Lord is looking at me, I need to find the right one for him. எனக்கே தான் மகனுக்கு பெண் பார்க்கிறது போல பார்த்தாரு. He went and looked for the bride as if looking for his own son. ஒருவேளை நீங்க 20th செஞ்சுரியில எலியேசர் இருந்தா என்ன செய்திருப்பார் தெரியுமா? If in 20th century Eliezer was living, you know what he will do? நகையை கொடுத்திருப்பார். He would have given gold. பேங்கிள்ஸ் வளையல He கொடுத்திருப்பார். would have given bangles. எல்லாத்தையும் He கொடுத்திருப்பார். would have given everything. உடனே பெண் வீட்டுக்காரங்க கேட்டிருப்பாங்க, And the bride side would have asked, மாப்பிள்ளை யாரு? who is the bridegroom? மாப்பிள்ளை யாரு? Who is the bridegroom? நான் தான். He'll say, I am the one. இந்த 20th செஞ்சுரியில எலியேசர் இப்படி தான் கிளம்பி இருக்கிறார். 20th century Eliezer is like that. எவ்வளவு 10 ஒட்டகம் நிக்கிறது. There stand camels. 10 ஒட்டகம் நிறைய கோல்டா வந்திருக்கிறாரு. There's gold full of gold. இங்க ரெபெக்காங்கறக்குள்ள அழகா சிவப்பா நிக்கிறா. Rebecca is beautiful. She's உடனே எலியேசருக்குள்ள என்ன ஆவி வந்திருக்கும்? what spirit would have entered into Eliezer? ஏசுகிறது ஆவி வந்திருக்கும். A spirit of lust. நீங்க அப்படிதான் உலகத்துல நடக்குது. That's what happening in the world. பூரா 60 வயசு 80 வயசு கிழவன் தான் இங்க பாலியிலையும் அதுக்கு பேர் ஒரு பக்கத்துல ஒரு நாடு இருக்கு அங்க போய் கிடக்கிறத பாத்தீங்கன்னா வேதனையா இருக்கு. All these old guys are in Thailand and Bali doing nonsense. என்னதான் இருக்காது சொல்லுங்க. Tell me what's happening. இந்த ஓப்பனா பேசுவோம். இந்த சரீர இச்சையில என்னதான் இருக்கு சொல்லுங்க. What are you going to do with this lust of the flesh? சொல்லுங்க. Tell me. 60 வயசு 70 வயசாச்சு 80 வயசாச்சு. இன்னும் அப்படியே மைண்ட்ல நேற்று தான் இருந்தது போல அலையுது. 60-70 years old, going and looking for new experiences. அதுதான் விபச்சாரத்தின் ஆவி. That is spirit of adultery. அதுதான் வேசித்தனத்தின் ஆவி. Spirit of fornication. அதுதான் சரீர இச்சையின் ஆவி. That is lust of flesh. அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், இவர்கள் சிலுவைக்கு பகைவர்கள். That's why Bible says they are enemies to the cross. என்னுடைய பரிசுத்தத்துக்கு இவர்கள் பங்காளிகள் கிடையாது. They are not partakers in my holiness. இவர்கள் என்னுடைய பரலோகத்துக்கு பங்காளிகள் They கிடையாது. are not partakers in my நான் அவர்களோடு பேச மாட்டேன். I will not speak with them. அவர்களுடைய இருதய கடினத்தபடி அவர்களை விட்டு விடுவேன். Their heart will be hardened and I'll leave them. இங்கு வந்திருக்கிற நீங்கள் ஒருவராகிலும் ஆண்டவரால் ரிஜெக்ட் பண்ணப்பட்டவர்களாக போகக்கூடாது. None of you here should be rejected by God. தேவ கோபம் வந்தால் எப்படி இருக்கும் தெரியும்? Do you know when the wrath of God comes, how it will? நாங்கள் கடந்த இந்த வருடம் 6 மாசத்துக்கு முன்பு இலங்கையில 7 இடங்களிலே கூட்டம் நடத்தினோம். About 6 months, 8 months ago, in November, we were in Sri Lanka, ministering in 7 places. என்னுடைய நண்பர்கள் எல்லாம் உங்களுடைய தசமபாகங்களை சேர்த்து கொண்டு வந்து நாங்க தான் நடத்தினோம். We actually gathered the finances and we went and did these things in Sri Lanka. கடைசி நாள் வருகிறது, ஆண்டவர் சொல்றார், வேகமா போ, ஏர்போர்ட்டுக்கு வேகமா போய்விடு, வேகமாக போய்விடுங்கள் என்று சொல்லுது. The last day came and there was a rush in our spirit to go to the airport and leave the place. நாங்கள் உடனே போய் செக் இன் பண்ணி எங்க ஒவ்வொருத்தருடைய ஃளைட்டும் 4 பேரும் 4 டைரக்ஷனுக்கு போறோம். எங்க ஃளைட் ரெடி ஆகுது. And then what happened was all 4 of us went and took our flights and our flights were Sri going Lanka off. என்ன நடந்தது தெரியுங்களா? What happened in Sri Lanka? வானத்திலிருந்து மழை கொட்ட ஆரம்பித்து ஸ்ரீலங்கா தேசமே தண்ணீரில் மிதக்க ஆரம்பித்தது. And flood came into Sri Lanka and the Sri Lanka was going through bridges massive உடைய ஆரம்பிச்சு. bridges broke. ஒரு பெரிய நிலச்சரிவு உண்டாக There was a landslide. ஏர்போர்ட்ல மாத்திரம் மற்ற ஃளைட்டுகள் எல்லாம் நிப்பாட்டிட்டாங்க. 3000 people அங்க கஷ்டப்பட்டு கிடந்தாங்க. All the flights were cancelled. 3,000 people suffered in the நீங்கள் airport. இதில் ஒரு காரியத்தை பார்க்க வேண்டும். You need to understand one thing. நாங்கள் கூட்டம் நடத்தின அந்த 7 இடங்களில் மட்டும் உயிர் சேதமே கிடையாது. In that 7 places that we went, there was no life lost. ஹalleluya. அந்த 7 இடங்களில் மட்டும் குறிப்பா கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு ஒரு நஷ்டமும் கிடையாது. There was no loss for the people of God in that 7 places. Check it out. Think about it. Think about it. யோசித்து பாருங்க. Think about it. நாங்கள் மட்டும் அங்க மாட்டி இருந்தா என்ன ஆயிருக்கும்? What would have happened if we were trapped there? மினிமம் 8 to 10 days ஏர்போர்ட்டுக்குள்ளேயே கிடக்கணும். We would have been there for 8 to 10 days in the airport. all flight cancel. All the flights were cancelled.
ஆனால் என் தேவன் நல்லவர். But the Lord was good. இரண்டு மாறாத நன்மைகளை செய்தார். Two immutable எங்களை things. ஊழியம் செய்யவும் வைத்தார். He made us to preach. அற்புத அடையாளங்களை செய்யவும் வைத்தார். Miracles began to happen. அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்டு வேகமா ஏர்போர்ட்டுக்கு ஓடி எங்க ஃபிளைட் கிளம்பும் வரைக்கும் அவர் பொறுத்திருந்தார். Until our flight took off, he was waiting for கைகளை us. தட்டி கர்த்தரை நம்புங்கள். Hallelujah. இயேசுவை நம்பினவர்களுக்கு அப்படித்தான் நடக்கும். When you believe in Jesus, that's what will happen. கடவுளை நம்புகிறவர்களுக்கு அப்படித்தான் நடக்கும். When you believe in God, that's what happens. பயப்படாதீங்க. Don't be afraid. பயப்படாதீங்க. Don't be afraid. இன்றைக்கு இரவு நீங்கள் கேட்கிற இந்த செய்தி This night, when you are hearing this உங்களை message, பரம்பரையாக ஆசீர்வதிக்கும். it will bless you for generations. இனி உங்கள் பரம்பரையில் சாராயம் குடிக்கிறவங்க இருக்க மாட்டாங்க. There will be no drunkard in your generation. இனி உங்கள் பரம்பரையில கேம்பிளிங் பண்ணுகிறவங்க இருக்க மாட்டாங்க. Those who are gamblers will no more be there in your generation. உங்களுடைய பரம்பரையில குருடு வியாதி இப்படி ஹேண்டிகேப்ட் பீப்புள் இருக்க மாட்டாங்க. You will not have no handicapped people in your generation. எனவே இனி உங்களுடைய வீட்டிலே தரித்திரம் இருக்கா? Poverty will not be in your house. உங்கள் வீடுகளிலே நீங்கள் மற்றவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கிறவர்களாய் மாறுவீர்கள். You will become people who are able to give jobs for others. நீங்கள் வாழல்ல தலை. You are not tail but the head. நீங்கள் வாழல்ல தலை. You are not the head but the tail. அது மட்டும்தான். Not only that, பூமியிலே நீங்கள் கண்ணை மூடும்போது when you close your eyes, இயேசுவே வருவார். Jesus will come. வா மகனே. You'll say, "Come, my son. வா மகளே. Come, my daughter. நித்யா காலமாய் என்னோடு சந்தோஷமாய் இரு." Come, spend eternity in happiness with me." ஹalleluya. Hallelujah. இந்த இரண்டு ஆசீர்வாதங்கள் உங்களுக்கும் உங்கள் பரம்பரைக்கும் வேண்டுமா வேண்டாமா? Do you want this two immutable blessing in your life and in your generation? யோவான் 5 வாசித்து பாருங்க. Read John 5. அங்க 38 வருஷம் ஒரு பெரும்பாடோடு ஒருத்தர் இருக்கிறார். There was one guy with 38 years of infirmity. இயேசு பக்கத்துல சொல்றார், நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? Jesus goes beside him and says, "Do you want to be healed?" அவன் என்ன சொன்னான் தெரியுமா? You know what he said? தண்ணீர் கலக்கும் போது என்னை கொண்டு போய் விடுவதற்கு ஒருவனும் இல்லை. Lord, when the water is being stirred, there's no one to push me to the waters. இயேசுவுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. Jesus was angry. நானே வந்து உன்கிட்ட சுகமாக வேணும்னு கேட்கிறேன், ஆமான்னு சொல்ல வேண்டியதானே? Jesus was saying, "Hey, I'm here." Jesus was thinking, I'm here to heal you, but then tell whether you want or not. அவர்கிட்ட போய் கொத்து புரடா போட்டுட்டு இருக்கீங்க. You're telling excuses to him. நாசிலாமா கிண்டிட்டு இருக்கீங்க. You're making stories. எனக்கு 40 வயசாச்சு. I'm already 40 years எனக்கு old. 60 வயசாச்சு. I'm already 60 years எனக்கு old. 15 வயசாச்சு. I'm already 15 years old. எனக்கு கணவருக்கு இடையில 10 வருஷம் கேப் இருக்கு. There's gap within our marriage. அதெல்லாம் தெரிஞ்சுதானே உங்களை கணவன் மனைவி The ஆக்கியிருக்கிறாரு. Lord has made you husband and wife இந்த because of that. ஜாடிக்கு இந்த மூடி போடணும்னு அவருக்கு தெரியும். He knows what the pot and cover. pot and cover. Which ஜாடிக்கு எந்த மூடி? which pot needs which cover. ஆமா. பார்த்தாரு சதீஷுக்கு. He saw for ஆமா, some. இந்த ஜாடிக்கு அந்த மூடி தான் சரி. He saw the cover was there, so he brought the cover. ஹalleluya. அந்த மூடி நினைக்குது சிங்கப்பூருக்கு விட்டா நல்லா இருக்கும். ஆனா ஆண்டவர் சொன்னாரு சிங்கப்பூருக்கு போப்பா, ஆனா அங்க போய் சர்ச்சை மட்டும் ஆரம்பி. The Lord is saying, "Go to Singapore and start a church there." ஹalleluya. சிலர் பாருங்க எனக்கு எப்ப மூடி வரும்? Some of you are thinking, "Where my Where is my pair? என்னுடைய ஜோடி எங்க? where's my next one partner?" நீங்க எங்கேயும் போய் தேடாதீங்க. Don't go and look for it. சிலர் மேட்ரிமோனியில தேடுறது, Some people check in the matrimonies. சிலர் Facebookல தேடுறது, Some in the Facebook, சிலர் சொல்றாங்க we are insta people. Instagramல தேடுறது. எங்க ஊர்ல நாங்க சொல்லுவோம் தலையில தீய வைக்க அப்படின்னு சொல்லுவோம். உங்க தலையில ஃபயர் போடணும்னு சொல்லுவோம். Put fire on your head. That's what they will say. இன்ஸ்டாலாம் பேசிட்டு இருக்கோம். Don't speak about Insta. அதுல பாத்தீங்கன்னா கிழவன் கூட வாலிப மாதிரி போட்டா போடுறாங்க. In that place you will see even the elderly will put beautiful அதுல handsome பாட்டி அம்மா கூட பியூட்டி மாதிரி போட்டோ போடுது. party puts a beautiful picture. மார்பிங் போட்டோஷாப் அது ஏஐ வேற வந்துட்டு. AI, everything is being used. உங்களுக்கு சொல்றேன், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் டெம்பரரி. AI is temporary. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ இஸ் டெம்பரரி. AI is temporary. ஆல்மைட்டி காட் இன்டெலிஜென்ஸ் இஸ் பெர்மனன்ட். Almighty God, அவருடைய ஞானம் எப்போதும் இருக்கும். அதுதான் ஏஐ. ஏ ஃபார் ஆல்மைட்டி, ஐ ஃபார் இன்டெலிஜென்ஸ். Almighty intelligence is forever. நீங்க எதுக்குள்ள வர போறீங்க? What you want? இப்ப கடைசி ஜெபத்துல கர்த்தர் உங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். In this last prayer, the Lord will transform you. எபிரேயர் 6:18 படி இரண்டு நன்மைகளை
உங்களுக்கு செய்ய போகிறார். According to Hebrews 6:18, 2 immutable blessings. அப்ப நீங்க கேட்கலாம், You can ask, நாங்க பணக்காரே ஆக முடியாதா? can we become rich? சிலருக்கு கேள்வி, இயேசு ஒரு 100 மில்லியன் தருவாரா? Some people ask, has this question, can Jesus give me 100 million? இயேசு இருக்கிற 1000 100 மில்லியன் 10,000 மில்லியன் சொல்லுங்களா? Why not you say 10,000 million? சொல்லுங்களா? சொல்ல உனக்கு தைரியம் இல்லை, உங்களுக்கு அது மில்லியன். You don't have the guts to say why you want to have millions. ஜெபத்துல பேசுறதுக்கே தைரியம் இல்லை, இவரு மில்லியனரை பத்தி பேசிட்டு இருக்காரு. To pray, sometimes you don't have the courage. You have to ஜெபத்துல கேட்க தெரியணும். You have to ask in prayer. நீங்க ஆட்டு வந்திருக்கிறீங்க, கடன், இந்த நம்ம ஊர்ல பாட்சா கடன் சொல்லுவாங்க, இந்த ஊர்ல கடன் வாங்குறவங்க. Those who are getting loans. சார் கொடுங்க சார், சார் கொடுங்க சார். இல்ல, நீங்க உங்க அப்பாட்ட வந்திருக்கிறீங்க, உங்களுக்காக உயிரை கொடுத்த தெய்வத்திட்ட வந்திருக்கிறீங்க. கேட்கறதுல பஞ்சம் வைக்க கூடாது. Don't shy to ask from him. பேசுறதுல கேட்கறதுல ஸ்டிங்கியா இருக்க கூடாது. Don't be stingy in asking and talking to him. சில சொல்லுவாங்க பரிசுத்தமா, ஆண்டவரே நீ கொடுத்தால் கொடும், கொடுக்காவிட்டால் விடும். Some will say, Lord, if you want to give, give. If you don't give them, ஆண்டவர் சொல்றீங்க, அப்படி இருப்பியா? God is asking, would you be like that? அப்படி இருப்பியா? நான் கொடுத்தாலும் சந்தோஷமா இருப்பாயா, கொடுக்காம விட்டாலும் சந்தோஷமா இருப்பாயா? உன் வாய் மூடினால் பிடிபட்டாயிட்டு. God will ask, would you be happy me giving and also happy when I'm not giving? No. ரைட்டா கேளுங்க. Ask right. விசுவாசத்தோட கேளுங்க. Ask with faith. நம்பிக்கையோட கேளுங்க. Ask with belief. கண்டிப்பா கேட்டுப்பாங்க. The Lord will send it to your house. என் ஆண்டவர் ஒன்றுமில்லாமல் எல்லாத்தையும் உருவாக்க வல்லவர். Wow, God is able to create everything out of nothing. பார்த்தார் ஆண்டவர், இவன்ட்ட பேசி புண்ணியம் கிடையாது. The Lord saw, not need to speak with this. படுக்கை எடுத்துக்கொண்டு நட. Take your bed, walk. அவ்வளவு. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. 38 years. 38 years. அந்த பெட் எப்படி இருந்திருக்கும்? How the bed would have been. ரொம்ப அழுக்கா. It would have been very dirty. ஒரே நாற்றமா இருந்திருக்கும். Would have been very smelly. நீயே தூக்கிட்டு போ. You will take your bed. இன்றைக்கு உங்களுக்கு சொல்றேன், வாலிபர்களே, என் அன்பு நண்பர்களே, young people, my friends, உங்களுக்கு ஏதாவது உள்ள கெட்ட பழக்க வழக்கம் இருந்தா இன்னைக்கு அதை அறிக்கை செஞ்சு விட்டுட்டு ஒரு ஹாப்பியா நீ வீட்டுக்கு போ. Leave every bad habits here and just go with a happy heart. வேதம் சொல்கிறது, இயேசு அவனை திரும்ப தேவ ஆலயத்திலே பார்த்தார். And Jesus, Bible says Jesus saw him back again in the church. இரண்டாவது காரியம், ஃபர்ஸ்ட் ஹீலிங் கொடுத்துட்டார், டெலிவரன்ஸ் கொடுத்துட்டார், அடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார். First he gave the healing. தேவாலயத்தில் அவனை பார்க்கிறார். Now he saw him in the synagogue and he gives instruction. அவன் பின்னாடியே அப்படி போயிட்டே இருக்கிறார். He went behind him. அவனை சொல்கிறார், He says, இனி உனக்கு பெரிய கேடு வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதே. so that you would not have a bigger destruction. Don't do anything. Don't do sin. Hallelujah. Don't sin. Deliverance and instructions. Deliverance and instruction. ரெண்டுமே வேணும். Both is needed. நான் முட்டை ரொட்டி மட்டும் தான் வாங்குவேன். ஆனா அந்த பக்கத்துல கொடுக்கிற ஃபிஷ் கறி குழம்புக்கு எல்லாம் வாங்க மாட்டேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. You cannot say I want only roti tulu. I don't all the that comes with it, the curry and all the gravies. இல்ல எனக்கு கறி மட்டும் கொடுங்க. Or just say I just need. மத்ததெல்லாம் வேண்டாம்னு சொன்னா என்ன செய்வாங்க? I don't want anything else. தர மாட்டாங்க. They will not give you. நீங்க முட்டை ரொட்டி வாங்குங்க, உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் ஃப்ரீயா நாங்க தரோம். When you buy the roti tulu, all the rest will come free for you. ஏதாவது ஒண்ணு வாங்கினா தானே ஃப்ரீ கிடைக்கும். You have to buy something only நீங்க then. மனசு கொடுத்தா தானே கடவுள் அங்க வருவாரு. If you give your heart, only then God can come. ரெடியா இருக்கீங்களா? Are you ready? ரெடியா இருக்கீங்களா? Are you ready? அப்படியே கண்ணை மூடுங்க. Just close your eyes. அப்படியே கண்ணை மூடுங்க. Just close your eyes. எனக்கு 2 நன்மைகள் வேண்டும் கர்த்தாவே. I want to goodness. According to Hebrews 6:18. எபிரேயர் 6:18 பிரகாரம் எனக்கு 2 நன்மை வேண்டும். I want to goodness. எனக்கு இந்த பூமிக்குரிய நன்மை வேண்டும். I want goodness on the in this earth. அதை விட பரலோகம் எனக்கு வேண்டும். And I also want heaven. நானும் நன்றாக இருக்க வேண்டும். I want to be in good life. மற்றவர்களும் நன்றாக இருக்க வேண்டும். Others have to be good. அப்படியே 2 கைகளை உயர்த்தி Just lift up. அடுத்த பகுதிக்காக கடந்து செல்லுங்க. You're going to go to the next session.